கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஒரு காரியத்தை நாம் குறித்து பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து தாவீது ராஜா சொல்லுகிறபடி, நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், ஆனால் நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து 139வது சங்கீதத்தில் 14, 13, 14, 15 வசனங்களிலே அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அவர் சொல்லுகிறார். தாவீது ராஜா, நான் விசித்திர வினோதமாக நான் படைக்கப்பட்டேன், சிருஷ்டிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். நான் என்னுடைய எல்லா காரியங்களும் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கின்ற வேளையில் நாம் உட்கார்ந்தாலும் நின்றாலும் நடந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதோடு கூட இன்ட்ரிகேட் என்று சொல்வார்கள், மிகவும் நுண்ணியமான மிக நுணுக்கமான ஒரு காரியம் என்று சொன்னால், நாம் எவ்வாறு படைக்கப்பட்டோம், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் இந்த உலகத்திலே தாயினுடைய கர்ப்பத்தில் தோன்றுகிறோம். நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பாக தேவன் நம்மை கண்டிருக்கிறார். என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. ஆகவே இப்படியாக இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களை நான் எப்பொழுது அறிவேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னை ஏற்றுக்கொண்ட பின்பு நான் உங்களை அறியவில்லை. அதற்கு முன்பாக உங்களுடைய தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் தோன்றுவதற்கு முன்பாக, உங்களுடைய அந்த கரு வளர்வதற்கு முன்பாக, எல்லா எலும்புகளும் அப்படியாக சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். மிக அழகான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், விசித்திர வினோதமாக. ஒரு கரு எப்படி வளர்கிறது என்று பார்க்கின்ற வேளையில் அது இன்னைக்கு அறிவியல் காட்சியில் அதிகமாக ஸ்கேன் மற்ற காரியங்களில் பார்க்குறாங்க. தாவீதினுடைய காலத்தில் ஸ்கேனிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தாவீது ராஜா மிக தெளிவாக சொல்கிறார், இந்த வேளையில் என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது. அதோடு கூட இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்கிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் உம்மை துதிப்பேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் அதிசயமாக அற்புதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள், விசித்திர வினோதமாக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகளும் மறைவாக இருக்கவில்லை. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய தேவன் சகலத்தையும் அறிகிற தேவன், ஊடுருவி பார்க்கின்ற தேவன் நம்மை கருவிலேயே கண்டிருக்கிறார். நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் எப்படி எளிமையாக தெரிந்து கொண்டாரோ, அநேக பரிசுத்தவான்களை தெரிந்து கொண்டாரோ, அதை போல உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு காரியத்தை மிக தெளிவாக இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சாதாரணமான ஒரு நபர் அல்ல. தேவன் என்னுடைய கருவை பார்த்திருக்கிறார். நான் விசித்திர வினோதமாக சிருஷ்டிக்கப்பட்டவே அவருடைய கண்கள் என்னை கண்டது என்று நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இந்த காரியம் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் என்னை எப்படி சிருஷ்டித்தீர் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசித்திர வினோதம், பிரமிக்கத்தக்க விதமாக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த நல்ல ஒரு எண்ணத்தோடு கூட இந்த நாளை நாங்கள் செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.